ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதல் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கேது பகவான் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் கும்பராசியிலே ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே ஜூன் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினரிலேயே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விளைகிறது. தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கடித போக்குவரத்தால் செய்திகள் சிலருக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அனுகூலமான பலன்கள் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பெரியவர்கள் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள். அவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி சனி பகவான் களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு வங்கியாளர்கள் உங்களை கூப்பிட்டு கடன் கொடுப்பார்கள். கடன் எளிய முறையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இம்மாதம் உங்களுக்கு உண்டு. களத்திரஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. கூட்டுத் தொழில் செய்பவர்களாம் கூட்டாளியுடன் அனுசரித்து போனால் கூட்டுத் தொழில் அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது.
இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு கூடி வரும். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தால் பதவி உயர்வும் பாராட்டும் சிலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதால் உங்களுடைய தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலம் கொண்டு அவர்களால் பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை தேடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழலும் சிலருக்கு கிடைக்கும். நேயர்கள் அனைவரையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.